மூங்கிலில் ஓங்கு புகழ். சமீர் ஜமாத்தியா மூங்கில் தொழில்நுட்ப வல்லுநர். திரிபுரா மாநிலத்தில் உள்ள கோமதி மாவட்டத்தில் இவர் ஜி என்ற ஊர்க்காரர். இவரின் மூதாதையர் முதல் இவரின் குடும்பம் மூங்கில் குடும்பம். இவரின் தாத்தா சளி, இருமல், தலைவலி, உடல்வலி முதலிய நோய்களுக்கு மூங்கில் இலைகளோடு பல மூலிகைகளையும் செடிகளையும் பயன்படுத்தி மருந்து தயாரித்து கொடுப்பார். சமீர் 2008ஆம் ஆண்டில் சீனாவில் நான்ஜிங் பல்கலைக்கழகத்தில் மூங்கில் தொழில்நுட்ப பட்டயம் பெற்றார். பட்டய படிப்பு முடிந்ததும் கம்போடியா, வியட்நாம், ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு சென்று மூங்கில் தொழில்நுட்பங்களை நுணுக்கமாக கற்றார். வெளிநாடுகளிலிருந்து திரும்பியதும் 21 வகையான மூங்கில்களில் எந்த வகை மூங்கில் இலைகள் தேநீர் தயாரிக்க பயன்படும் என்பதை பரிசோதித்து அறிந்தார். கை என்ற வகை மூங்கில் இலைகள் தேநீர் தயாரிக்க பயன்படாது என்று கண்டுபிடித்தவரும் இவரே. மூங்கில் இலைகளின் கொழுந்துகளே தேநீர் தயாரிக்க பயன்படும். முற்றிய இலைகள் பயன்படாது. மூங்கில் மூலிகை கொழுந்துகளை பறித்து 7 நாள்கள் நேரடி வெயில் படாமல் காய வைக்க வேண்டும். நன்றாக காய்ந்த பின் கைகளினால் கசக்கி சிறு துண்டுகளாக ஆக்க வேண்டும். தூளாக ஆனதும் அவை பயன்படும். நேரடி வெயில் படாமலும் மழை, ஈரம், காற்றில் கலக்காது காய வைக்க வேண்டும். 600 கிலோ மூங்கில் இலை தேயிலையை பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தில்லியில் உள்ள ஏற்றுமதியாளர்கள் மூலம் ஏற்றுமதி செய்து இந்திய நாட்டிற்கு அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகிறார். மூங்கில் இலை தேநீரில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உள்ளது. உடல் எடை கூடாது காக்கும். தோல் நோய்களை தடுக்கும். முடி உதிர்வதையும் தடுக்கும். இப்பொழுது சமீர் மூங்கில் பீரும் தயாரிக்கிறார்.